ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கருணக்கிழங்கு குழம்பு. கருணக்கிழங்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க. இது வெய்ய காலத்தில் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உப்பு உரப்போட சூப்பராக வச்சோம்னா அருமையாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே உங்களோட கமெண்ட்ஸையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். புளி நல்லா உரைப்பாக இருக்கிறதுனால நான் ஒரு தக்காளி மட்டும் எடுத்துருக்கேங்க. நீங்கள் செய்யும் போது இன்னும் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கலந்த கடுகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தை உருவி வச்சுருக்கேங்க. கூடவே 2 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். வரமிளகாய் போட்டு நம்ம தாளிக்கும் போது ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இப்போது ஒரு முழு தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காயை எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கும் கம்மி இல்லாமல் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா குக்கரில் தண்ணி வச்சு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கிழங்குகளை முழுசாகவே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை 2 விசில் மட்டும்தாங்க விட போகிறோம். இதை கட் பண்ணி சேர்த்துட்டு நிறைய விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா குழண்டு போயிடும். அதனால் அப்படியே முழுசாக போட்டு 2 விசில் மட்டும் விட்டு வேக வச்சுட்டு அதோட தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச கடுகு, வெந்தயம், சீரக மிளகை இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போது நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா கூட 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இது இப்போது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் வெங்காயம் எண்ணெயிலே வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கும் போதே கூடவே நம்ம கருவேப்பிலை கொத்துகளையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலையை நல்லா வெங்காயத்தோடையே வதங்கி வரட்டும். கொஞ்சம் நேரம் இப்படி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துங்க. ஏன்னா நம்ம வெங்காயத்துக்காக மட்டும்தான் இப்போ தூளுப்பு சேர்த்துருக்கோம். பாருங்கள், தூளுப்பு சேர்த்துனதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வெங்காயத்தோடையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி 1 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்கும்போது 2 கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம மஞ்சத்தூள் தக்காளியில் சேர்த்தும் போது தக்காளி உடனே சுருங்க ஆரம்பிக்குங்க. சீக்கிரமாக சுருண்டு வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. மஞ்சத்தூளோட பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம புளித்தண்ணியிலேயே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி திக்காகவே இருக்குது. இது ஒரு பக்கம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதியட்டும். நம்ம கிழங்குகளை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே நம்ம தேங்காயை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது குழம்பு புளியோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துனதுக்கப்புறமா குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணியை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது இப்போது ஒரு கொதி வந்துடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச கிழங்கு துண்டுகளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் எண்ணெய் தெளிகிற வரைக்கும் மூடி வச்சா போதுங்க. நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இப்போது நம்மளோட கருணக்கிழங்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் நாங்கள் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எல்லோரும் உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.